வணக்கம் நண்பர்களே. சோ நம்ம வீட்டுக்கு புதுசா பேய் நண்பர் ஒருத்தர் கொடுத்துட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன். ஆனா யாரு எவரு என்ன சொல்லி தெரியல. சோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அதோ பாருங்க லைட் போறோம்னா ஆஃப் ஏறுது. அது சாதாரணமா இல்ல, டிஸ்கோ டான்ஸ்க்கு டான்ஸ் ஆற மாதிரி பக்காவா ஏறிது. இது தடையும் ஒன்றா தடையும் இரண்டுனா நம்ம டெய்லி நைட்டு முட்டை வாங்கி வைக்கிறோம். ஆனா காலையில பார்த்தா இருக்க மாட்டேது. எனக்கு தெரிஞ்சு பேய் நண்பர் பண்ற வேலை இல்ல, அவர் கொஞ்சம் டீசென்டான ஆள் தான். எங்க வீட்டுல தான் ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு, அது என்ன சொல்லி கூடி சீக்கிரம் கண்டுபிடிப்போம். அதன் பிறகு எங்க அக்காவோட காட்டி பிரட்டிட்டு சோ சல்லு புல்லுன்னு கடைக்கு போயிட்டு முட்டை ரேட்டு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை ஹார்ட்ல ஓட்டர் இருக்கிறவங்க அந்த ஓட்டையை சிமெண்ட் போட்டு அடிச்சவங்க யாருமே இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. சோ ஒரு காலத்துல நான் வந்து 4 ரூபாய்க்கு முட்டை வாங்கிட்டேன். இன்னைக்கு வந்து 8 ரூபாய்க்கு விற்குது. அது யாராலும் வந்து நீங்க டெய்லி முட்டை வாங்கி தெரியுமா? உங்களால தான். இப்ப நானும் டெய்லி தான் வாங்குறேன். நானும் இப்ப குறைச்சிட்டேன். சோ நீங்களும் குறைச்சிங்க, முட்டை விலை குறைய சொல்லி பார்ப்போம். அதன் பிறகு நம்ம காஞ்சனா பேய் நண்பர் மீது தவறுதலா ஒரு வதந்தி பரப்பிட்டு இருக்கோம். சோ காலையில லைட் ஆஃப் இருந்துச்சு இல்லையா, அது காரணம் அந்த பேய் நண்பர்கள் இல்லையா. சோ லூஸ் கனெக்ஷன் தானா. சோ அவங்களோட ஃப்ரெண்டு பேய் நண்பர் யாரும் பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுங்க அண்ணன் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டு. சோ அதன் பிறகு ஹோட்டல் நண்பர் கிட்ட போயிட்டு உட்காந்து சோ கொஞ்ச நேரம் பேசலாம் பார்த்தா அந்த டப்பா எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் போட்டு டப்பா சொல்லி நினைப்பீங்க. ஆனா இது பாப்பாக்கு கொடுக்கக்கூடிய புரதங்கள்லாம் நம்மளுக்கு தெரியாம எடுத்து ஒரு ஸ்பூன் வாயில போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பெரியமா வந்து சொல்றாங்க தம்பி இது எஸ்பிரி ஆனதுப்பா, அதனால தான் வெளியே வச்சுன்னு சொல்லிட்டு. இதன் மூலியமா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு காலையில வீடியோ வந்துச்சுன்னா அண்ணன் பொழைச்சிக்கிட்டாருன்னு நினைச்சீங்க. இல்ல அப்படின்னா மாலையை வாங்கி வீட்டுக்கு வந்திருக்கேன். சோ வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் பார்த்தா எங்க அப்பா அருமையான ஒரு சமையல சமைச்சு வச்சிருந்தாரு. சோ அந்த மீன் பேர் வந்து திருக்க மீனா, ஒரு சில இடத்துல அது வேற மாதிரி சொல்லுவாங்க. நானும் அங்கலாப்புல போயிட்டு கருத்துணி இல்லாம ஓபன் பண்ணி பார்த்தா பாருங்க, கை பொத்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு லூஸ் கனெக்ஷன் தெரியாம இருந்தா பழி தூக்கி பேய் நண்பர் மீது போட்டுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஒரு நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர். சோ அதை விடுங்க. சோ சாப்பிடலாம் பார்த்தா குழம்பு அருமையா வச்சிருந்தாரு. எங்க அப்பா பயங்கரமான செப்புங்க, உங்களுக்கு யாரும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எங்க வீட்டுல எங்க அப்பா வச்சா மட்டும் தான் பிடிக்குமே. சோ அதன் பிறகு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது இந்த வெண்டைக்காய் பிடிக்காத நண்பர்களே அது பிடிக்க வாய்ப்பு இல்லை. அதன் பிறகு மதிய வேலை உணவு டைட்டா அடிச்சு சோ விஜய் சுது லாக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். சோ விஜய் சுது லாக்ஸ் பத்தி ஒன்று சொல்லணும், அது உங்களுக்கு கைண்டா தான் சொல்லி பாருங்க. இப்ப இருக்கிற விஜய் சுது லாக்ஸ்லாம் ஓகே, அந்த வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் பிரைம்ல பார்க்கணுமே, இந்த பைக் ட்ரிப்பா இருக்கட்டும், ஹோம் டூரா இருக்கட்டும், கொடைக்கானல் சீரிஸா இருக்கட்டும், இதெல்லாம் எப்பா வார்த்தைகளே சொல்ல முடியாது. சோ அதெல்லாம் பார்த்து முடிச்ச அப்புறம் பார்த்தா சாயங்காலம் போல அண்ணனுக்கு லைட்டா கொஞ்சம் பசி எடுத்தது. அதனால சோ காஃபி குடிக்கலாம் சொல்லிட்டு வீட்டுல போய் பார்த்தா டீ தான் இருந்துச்சு. சோ இந்த கட்டத்தோட கட்டையில போற வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த டீன்ற விஷயத்தை தொட மாட்டேன், காஃபி மட்டும் தான். சோ அதன் பிறகு காஃபியை போட்டு குடிச்சிட்டு சோ சாயங்காலம் போல வாக்கிங் போலாம் பார்த்தா அந்த இடத்துல நம்ம பையன் தான் என்ன தப்பு பண்ணா சொல்லிட்டு தெரியல, அவனை ஒரு வாரமா கிட்ட அடிச்சு சோ தோலெல்லாம் உரிச்சிட்டு இருக்காங்க. தோலை உரிக்கிற அளவுக்கு இருக்குன்னா தெரிஞ்சு இது பொம்பளை கசருன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை. சோ அவனை விட்டு சோ சாயங்காலம் போல வாக்கிங் போலாம் பார்த்தா அங்க அடிச்சு பாருங்க காத்து, அருமையான காத்து. சோ நம்ம மோஸ்ட்லி இங்க வாக்கிங் வர காரணமே சோ இந்த ஒரு காரணம் தான். அப்படி ரன்னிங் எல்லாம் போயிட்டு சோ இன்னைக்கு நாள முடிச்ச நண்பர்களே என்ன ப்ரோ நைட் வீடியோ போடலாம் சொல்லி கேட்டீங்கன்னா அண்ணனுக்கு போன்ல உயிர் நாடி காலி ஆயிடுச்சு. சோ நைட் வீடியோ போட முடியல. அதனால நம்ம சேனல் புதுசா வந்தா நம்ம சேனல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க.